இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா சின்ன திரை மற்றும் சினிமா நடிகையான நித்யராஜ் அவங்கள பற்றின சுவாரஸ்யமான தகவல்களையும் அவங்களோட சூப்பரான ஃபோட்டோ ஷூட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம ஆக்ட்ரஸ் டீசர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆனில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நித்யராஜ் இவங்க முதல் முறையாக நடிக்க ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன திரை நடிகையாக தான் இவங்க நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 2020 ஜீ தமிழில் ஒளிபரப்பான சூரியவம்சன்ற நெடுந்தொடர் மூலிமா நடிகை நித்யராஜ் அவங்க நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சூரியவம்சம் நெடுந்தொடரில் நடிகை நித்யராஜ் அவங்க சமன்யான்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்ததாக 2021 வெளிவந்த கன்னட திரைப்படமான மஞ்சராங்கிற திரைப்படத்தில் இவங்க நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தை இயக்குனர் முத்துராஜ் ரெட்டி டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. அடுத்ததாக இவங்க தமிழில் அறிமுகமான திரைப்படம்னு பார்த்தீங்கன்னா 2022 வெளிவந்த எவில்ன்ற திரைப்படத்தில் இவங்க நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தை ஜெகன் அலாய்சியஸ்ன்றவர் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. இவங்களோட நடிப்பில் கடைசியாக வந்த தமிழ் திரைப்படம்னு பார்த்தீங்கன்னா 2024 வெளிவந்த நெஞ்சு பொறுக்குதல்ன்ற திரைப்படத்தில் நடிகை நித்யராஜ் அவங்க நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்தை இயக்குனர் பிளஸ்ஸோ ராஜ்டன்ன்றவர் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. இந்த திரைப்படத்தில் நடிகர் ஜேசன் கௌஷி அவர்களும் நடிகை நித்யராஜ் அவங்களும் லீட் ரோல் பண்ணியிருந்தாங்க. சினிமா மட்டும் இல்லாமல் நடிகை நித்யராஜ் அவங்க மாடலிங்லேயும் தன்னோட கவனத்தை செலுத்திட்டு வராங்க. எக்கச்சக்கமான ஃபோட்டோ ஷூட்ஸை தன்னோட திறமையால் நடிகை நித்யராஜ் அவங்க பண்ணியிருக்காங்க. மாடர்ன் அவுட்ஃபிட் ஃபோட்டோ ஷூட்ஸையும் ஹோம்லி லுக்கான ஃபோட்டோ ஷூட்ஸையும் நடிகை நித்யராஜ் அவங்க எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காங்க. அது மூலிமா எக்கச்சக்கமான ரசிகர்களை நடிகை நித்யராஜ் அவங்க பெற்றிருக்காங்க. நடிகை நித்யராஜ் அவங்க தன்னோட இன்ஸ்டா பக்கத்தில் கடைசியாக பண்ண எல்லோ வித் ப்ளூ கலர் காம்போ அவுட்ஃபிட்டில் இருக்க சாரீ ஃபோட்டோ ஷூட்ஸை தன்னோட இன்ஸ்டா பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ரீல்ஸ் வீடியோஸ்க்கு மட்டும் கிட்டத்தட்ட 11 லட்சம் வியூஸை வாங்கியிருக்கு. 62,000 லைக்ஸும் இந்த ரீல்ஸ் வீடியோ வாங்கியிருக்கு. நடிகை நித்யராஜ் அவங்களுக்கு அடுத்ததாக வரவிருக்க திரைப்படம்னு பார்த்தீங்கன்னா தமிழில் இயக்குனர் கவாஸ்கர் கலியப்பனோட இயக்கத்தில் கூத்தாடின்ற திரைப்படம் இவங்களுக்கு அடுத்ததாக ரிலீஸ் ஆக இருக்க திரைப்படம். இந்த திரைப்படத்தில் நடிகர் ஷெல்வின் தாஸ், நடிகர் நித்யராஜ் அவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த திரைப்படத்துக்கு இயக்குனர் சி சத்யா அவர்கள் இசையமைச்சிட்டு இருக்காங்க. நடிகை நித்யராஜ் அவங்களுக்கு இன்ஸ்டா பக்கத்தில் 2,04,000 இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இவங்க இது வரைக்கும் 507 இன்ஸ்டா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நடிகை நித்யராஜ் சினிமா நடிகையாகவும் மாடல் நடிகையாகவும் விளம்பர பட நடிகையாகவும் இருந்துட்டு வராங்க. தன்னோட வசீகரமான அழகுல எக்கச்சக்கமான ஃபோட்டோ ஷூட்ஸையும் சூப்பரான தரமான முறையில் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த நடிகை நித்யராஜ் அவங்களோட இந்த சூப்பரான ஃபோட்டோ ஷூட்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு எப்படி இருந்துன்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரியான சூப்பரான வீடியோஸை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம ஆக்ட்ரஸ் டீசர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.